ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகி தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராகி தோசை செய்கிறதுக்கு நான் 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து நம்ம ஒரு 2 ஹவர் ஊற வச்சுக்கணும். இப்போது நான் 2 ஹவர் ஊற வச்சுக்கிறேன். 2 ஹவருக்கு அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உளுந்து தண்ணி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உளுந்து வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணல, சின்ன உரல் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதிலே போட்டு நல்லா வந்து நம்ம கல்லில் ஆட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எடுத்து எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், பிளெண்டரில் நம்ம அரைப்போம் இல்லையா திக்காக உளுந்துக்கு, அதே மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மாவுலாம் எப்படி ரெடி பண்ணுறான்றதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்ச உளுந்து மாவு இருக்குது பாருங்கள். அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் வந்து கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்குவோம். பெரிய பாத்திரத்துக்குள்ளே இந்த இட்லி மாவை முதல்ல சேர்த்துக்கலாம். பாத்திரம் வந்து பெருசாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து மாவு உப்பி வரும்போது அந்த மாவு பாத்திரத்தை விட்டு வெளியே வராது. இப்போ பாருங்கள், அந்த மாவு வந்து எப்படி நான் வந்து நல்லா வந்து ஆட்டி எடுத்துருக்கேன்னு. இதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த கேழ்வரகு மாவும் உப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த தோசை வந்துட்டு உடம்பு முடியாதவங்க வந்து சாப்பிட்லாம். நீங்கள் டயட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து இந்தமாரி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து உடம்பு இளைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் தோசை மாவு பதத்துக்கு. இதை இப்போது நம்ம ஒரு 5 ஹவர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 ஹவருக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லாவே மாவு வந்து உப்பி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தோசை சுட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை சுட ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு தோசைக்கல் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் பூசி விட்டுக்குவோம். எண்ணெய் பூசி விட்டுட்டு அந்த தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா தோசை மாவு வந்து நம்ம எடுத்து ஊற்றி சுற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லாவே சூடாயிருச்சு. இதில் இப்போது நான் 1/2 கரண்டி தோசை மாவு ஊற்றி ஒரு சின்ன சைஸ் தோசையாக தான் சுடுறேன். நான் வந்து ரொம்ப பெரிய தோசை சுடலை. உங்களுக்கு பெரிய தோசை வேணும்னா நீங்கள் பெரிய ரவுண்டாக வந்து ஊற்றி சுட்டுக்கோங்க. இப்போது அதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். அதுக்கு முன்னதாக தோசையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த தோசை வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தோசை வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும். திருப்பி போட்டு வேக வைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து தோசைக்கல்ல மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து சரியாக வேகும். ராகி வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்ன்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ தானிய வகை தோசை தான் இது வந்துட்டு. அதனால் இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். நார்மல் தோசையை விட இந்தமாரி தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ நம்ம டைம் எடுத்து தான் இதை வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நானும் அந்த லீட் வந்து எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது திருப்பி காட்டுறேன் அந்த தோசை எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் சிம்பிளாக எல்லா தோசையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்கள், இந்த தோசை வந்து 2 சைடுமே எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் தோசை செய்கிறது, கஷ்டம் இல்லை. அந்த நம்ம வந்து ஊற வைக்கிற டைமும் அந்த மாவு புளிக்க வைக்கிற டைமும் தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்றபடி தோசை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதோட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெங்காய தொக்கு தான் வந்து செஞ்சுருக்கேன். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. நாளைக்கு மறுபடியும் உங்களை நான் ஒரு சூப்பரான சமையல் ரெசிபியில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல் பாபா அண்ட் டேக் கேர் கைஸ்.